ஏன் லட்சுமி, இந்த ஃபங்க்ஷனில் ஃப்ரீயாக சாப்பாடு போடுறாவன்னு உடனே பிள்ளைகளோட வாங்க வாங்கன்னு கூப்பிட்றான். அவளும் ஏமா வெக்கமாக இருக்குன்ட்டு உட்காந்துக்கிட்டாளுவ. அவளுக்கு நான் பாத்திரம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு ஒரு பாத்து குத்து போனி நம்பர் அடிட்டு போகணும் சாப்பாடு. அப்போ தானே ரெண்டு பேர்த்துக்கும் காணும், ரெண்டு பேர்த்துக்கும் அவளுக்கும் கொடுக்கணும்ல. காணும்ல. அவிட்டு இனிமே தான் நான் ஃபோன் பண்ணி சொல்லணும். நான் வந்தது கூட அவளுக்கு தெரியாது. ஆமாம் ராணியே கோய், நானும் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். வீட்டில் இன்னும் சோறு ஆக்கலை. மத்தியானமே எனக்கு தெரியும் சாயந்தரம் சாப்பாடு கொடுக்காவன்னு. அதனால நான் என்ன பண்ணேன்னா மத்தியானம் சோறு கம்மியாக தான் ஆக்கிட்டு வந்தேன். ஐயோ ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம சாப்பிட்டுக்கலாம், கொண்டுட்டுலாம் போக கூடாது. அதுக்கு தான் நானும் எங்க அம்மா வந்து வீட்ல சாப்பாடு ஆக்கிருக்கேன், நீ மட்டும் வீலோட போயிட்டு வான்னு அனுப்பிவிட்டாவ. ஆனா சாப்பாடுலாம் கொண்டு போகணும், எவ்வளவு நாளும் சாப்பிட்டுக்கலாம். நீங்க ஃபோன் பண்ணா அவைய ரெண்டு பேத்துக்கும் வர சொல்லுங்க. ஐயோ அப்படியா? நமக்கு வீட்டுக்கு கொண்டு போக முடியாதா? அப்போ அவளுக்கு ஒரு ஃபோனை போடுறேன். ஹலோ சத்யா வீட்டப்பா. சத்யா வீட்டப்பா, என்ன செய்றிய? என்ன ராணி, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன ராணி, எங்க இருக்கா நீனு? சத்யா வீட்டப்பா, இந்த நாடாத்தருவில் சாப்பாடு வசதியில் போடுதாவன்ட்டு நான் வந்தேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன செய்றீனா, பிள்ளைகளோட விட்டுட்டு நீங்கள் வாங்க, எங்கே வந்து சாப்பிட்டுட்டு போங்க. எங்க டீ நீ சாப்பாடு போடுதாவ என்னவோ சொல்லிட்டு கிடக்கா. அங்க பிள்ளைகளுவோ என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணுதேன். என்ன ராணி அக்காவை காணோம்? குழுவுக்கு 3000 ரூபா தரணும் கேட்க வந்தாங்க, ஒருத்தரையுமே காணாம வீட்டில். அப்பாட வீட்டுக்கு வந்தாச்சப்பா. பகல் பூரா வேலையில இருந்துவிட்டு வீட்டுக்கு வர்றதுலாம் ஒரு சுகம். அந்த பிள்ளைகளும் எங்க? யாரு இந்த பொம்பளை காலில் வந்து நிக்கா? அண்ணாச்சி, உங்கள் பொண்டாட்டி மக்கள் குழுவில் ரூபா வாங்கியிருக்காவோ, 3000 ரூபா கட்டணும். போன வாரம் வந்தால் இந்த வாரம்னாவோ, இந்த வாரம் வந்தால் அடுத்த வாரங்காவோ. இப்போ எங்கே அவியலை காணோம்? 4 ரூபாய்க்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் வீட்டில், பிள்ளைகள் விளாண்டுக்கிட்டு இருக்காவோ. அட மூதேவி, இப்படி பணத்தை கட்டாம போய் சுவாத்த தின்னுக்கிட்டு என்னையும் வீட்டுக்கு போயிட்டு வாயா சுவாறு திங்க வாசியில போடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காள. நான் அந்த பொம்பளைகிட்ட என்னத்த சொல்லுவேன்? ஃபோன் அடித்தா ஃபோனை எடுக்க மாட்டேக்காவோ. நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து அடிங்க, அப்போ தான் எடுப்பாங்க. இருமா இருமா, என்ன குழுமா சொன்ன? மக்கள் குழு அண்ணாச்சி. ஏ ராணி, ஏ ராணி, இந்த மக்கள் குழுல இருந்து வந்து ஒரு அம்மா உக்காந்துக்கிட்டு இருக்காவோ, ரூபா 3000 ரூபா கொடுக்கணும்னு. நீ எங்க இருந்துகிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? சாப்பிட வாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ, என்ன குழு கழுவு சொல்லிட்டு இருக்கீரு? நீர் கிளம்பி வாருங்க, சோறு சாம்பார்லாம் காலியாக போகுது. ஏம்மா, அவ சாயந்தரம் பழுது ரூபா தாரன்னு சொல்லுதாமா. அப்படி கேட்கல அண்ணாச்சி, சாப்பிட கூப்பிடுற மாதிரிலாம் தெரியுது. ஏம்மா ஏம்மா, ஒரு நாள் பொறுத்துக்கோமா. யோ, அவ போனை வச்சுட்டு நீ வாருமையா சாப்பிட. இங்க சோறு காலியாக போகுது, சாம்பார்லாம் காலியாயிட்டு, ரசமும் கோசும் மட்டும்தான் இருக்கு. நீர் வரலன்னா அதுவும் காலியாயிரும், பார்த்துக்கோரும். அண்ணாச்சி, அந்த அம்மா இப்போ வரலன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் உள்ள பொருள் ஏதாவது தூக்கிட்டு போயிடுவேன். நான் 3000 ரூபா கொடுக்கணும், 3 வாரமாக ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஏம்மா இருமா இருமா, அவட்ட கொஞ்சம் நான் பேசிட்டு வரேன், கொஞ்சம் பொறுமையா உட்காருமா. ஏ ராணி, இந்த அம்மா 3000 ரூபா 3 வாரமா ஏமாத்துறேன்னு சொல்றாவோ. சோறு வேண்டாம், ஒன்று வேண்டாம், குண்டாலெல்லாம் போட்டுட்டுங்க வாடி. யோ, நீ போனை வச்சுட்டு சாப்பிட வாயா. கொஞ்சம் காண சாம்பார் இருந்துச்சு, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதை வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு வச்சுட்டு வாயா நீரும். போன வச்சுட்டாலே நான் என்னத்த இந்த அம்மாட்ட சொல்ல? ஏம்மா, நீ நாளை பின்ன வாயம்மா. பொம்பளையாள் வீட்டில் இல்லையம்மா. போன் அடிச்சு அவ ரொம்ப தூரத்தில் இருக்காளாம். நாளைக்கு வர சொல்லுதாளம்மா, நாளைக்கு வாங்கலம்மா. இல்லை இல்லை, இருக்கட்டும், அவிய வரட்டும், நான் உட்காந்துருக்கேன். போச்சு, சாப்பிட்டுட்டு வந்து என்ன கதி நடக்க போதோ தெரியல.